நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளராக பொன் கௌதம சிகாமணி அறிவிக்கப்பட்டதை அடுத்து திருவெண்ணநல்லூர் பகுதிகளுக்கு வருகை தந்தார். வழிநெடுகிலும் கட்சி நிர்வாகிகள் மேளதாளங்கள் முடுங்க பட்டாசு வெடித்து மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். சித்திலிங்கமடம் கிராமத்தில் கிளை செயலாளர் சதீஷ்குமார் தலைமையிலும், டி புதுப்பாளையம் கிராமத்தில் கிளை செயலாளர் சுந்தரமூர்த்தி தலைமையிலும், டி எடையார் கிராமத்தில் துணைத் தலைவர் பேரங்கி குணா ஏற்பாட்டில் ஊராட்சி மன்ற தலைவர் சுந்தரமூர்த்தி தலைமையிலும், திருவெண்ணநல்லூர் நகரத்தில் நகர செயலாளர் பூக்கட கணேசன் தலைமையிலும், ஞானதமங்கலம் கிராமத்தில் ஒன்றிய குழு தலைவர் ஓம் சிவசக்திவேல் தலைமையிலும், செம்மார் கிராமத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் ஸ்ரீபாராணி ஏழுமலை தலைமையிலும், மேலமங்கலம் கிராமத்தில் ஒன்றிய பொருளாளர் கிருஷ்ணமூர்த்தி, ஊராட்சி மன்ற தலைவர் மணிகண்டன் தலைமையிலும், மேலும் வளையாம்பட்டு, பேரங்கூர் உள்ளிட்ட பகுதிகளில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது பொன் கௌதம சிகாமணி பொதுமக்களிடம் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இந்த வரவேற்பின் போது முன்னாள் அமைச்சர் பொன்முடி எம்எல்ஏ, PVR விஸ்வநாதன், கைரா சடகோபன், பூக்கட கணேசன், ஓம் சிவசக்திவேல், அஞ்சுகம் கணேசன், பகத் வச்சலம், கிருஷ்ணராஜ், வெங்கடேசன், ஏழுமலை, குமரவேல் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு வரவேற்பு அளித்தனர். ரேட் நியூஸ் தமிழ் செய்திக்காக திருவெண்ணநல்லூர் செய்தியாளர் பா. வெற்றிவேல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரேட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்.